lives were once spent in appalling conditions, but their destiny should not be so. This journey will take you through their destiny in order to unleash to the world the hidden secrets of the last phase of the bloody conflict. Sri Lanka's war ended in May 2009. Despite alleged war crime charges against both parties, the government of Sri Lanka and the LTTE, the fact remains that those who are responsible for the losses to the lives of innocent people during the latter stages of the war are still unknown and shrouded in mystery. Lack of credible and authentic evidence for those crimes against humanity made it difficult for either party to be held responsible, but just being levelled were mere allegations against them. Many human rights activists the world over keep on pressing the Sri Lankan government to deal with the issue and call for an international intervention to conduct fair investigations into the issue. Thousands of Sri Lankans, irrespective of their race or religion, suffered immensely for many years during the course of this war. Now, it's almost 4 years on since the end of this bloodbath, as known to many. This documentary attempts to penetrate the dark mysteries of death, horror, violence, and crimes against humanity with credible and real-life evidence. Education is a golden gift that one can bestow upon their children. Whoever denies it commits the greatest crime to them. This is about her education at Senchole, the school created to look after orphan Tamil children. செஞ்சொலையில் தான் படித்தது. கல்வள பிள்ளையார் வெள்ளடியில் இருந்தது. செஞ்சொலை ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்து வாழ்ந்த நாங்கள். அதில் எல்லோரும் இருந்த நாங்கள் தாய்முகத்தை பார்க்கையில் ஆனால் சித்தி பெரியம்மா மாமாமார் எல்லாரோடையும் அன்பாக அவங்கள தான் நாங்கள் அம்மா அப்பா மாதிரி அவங்களோட தான் அன்பாக இருந்து எங்களை எப்படி அம்மா அப்பா வைக்கணுமோ அப்படி வச்சு எங்களை அன்பாக அரவணைப்பாக வச்சு பார்த்தவங்க. நாங்கள் 91ஆம் ஆண்டு செஞ்சொல்லி ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு வருஷம் முடிவதற்கிடையிலேயே 92 சன்லிப்பாய் விட்டு இடம்பெயர்றோம். பிறகு சன்லிப்பாய் விட்டு இடம்பெயர்ந்து நாங்கள் மானிப்பாய் கோப்பாய் அரியாலை அந்த ஏரியாக்களையே நாங்கள் மாறி மாறி இடம் மாறி சண்டையின் வேகத்தை பொறுத்து பிறகு கடைசி அரியாலையிலேயும் மட்டுவிலையும் இருக்கிறோம். பிறகு அங்கே இருக்கலாம் 95ஆம் ஆண்டு சூரியகர் இராணுவ இடம்பெயர்ந்து கிளர்ச்சிக்கு வரோம். கிளர்ச்சிக்கு வந்து நாங்கள் அங்கே 96ஆம் ஆண்டு சத்யாவோட மல்லாவிக்கு போகிறோம். மல்லாவியிலேருந்து ஜேசிக்கரோட 97 இடம்பெயர்ந்து புதுக்குடியிருப்புக்கு வரோம். புதுக்குடியிருப்பில் இருந்து நாங்கள் இப்போ அங்கேயும் தொடர்ந்த நெருக்கடிகளுக்களால் பாதுகாப்பாக இடம் மாறி நாங்கள் இங்கே 97 வள்ளிபுரத்துக்கு வரோம். குழந்தைகள் நாங்கள் வாழ்ந்திடும் தோளை நாட்டுக்கு வழிதனை காட்டிடும் தாய். குழந்தைகள் நாங்கள் வாழ்ந்திடும் தோளை நாட்டுக்கு வழிதனை காட்டிடும் தாய். ஒரே பாட்டு செஞ்சோட பாட்டு எனக்கு தெரியும். தெரியும் என்ன நான் படித்த பாட்டு தான். அது சோழக்கிளிகள் சொன்ன கதைகள், சொந்த கதைகள், சோகத்தை இன்பம் நினைக்கும் இந்த கதைகள்,
குரங்கு வந்து கூட்டத்திற்கு குருவி குடும்பம் இருந்தன. வருந்தும் குஞ்சின் வாழ்வுக்காக வாசல் ஒன்று திறந்தன. வாசல் வீசும் அன்பு சோலை இங்கே வளர்ந்தன. 114 புலிகள் வீரச்சாவை தழுவிக்கொண்டனர். 100 போருதவி படையினரை நாம் இழந்தோம். ஆம், 24 வருட கால வளர்ச்சியில் ஆர்ட்லரி RCS 120 mm மோட்டார் அப்படியா இன்றும் 200 கோடிக்கு மேலான போர் தளவாடங்களையும் புலிகளிடம் தாரை வார்த்து கொடுத்தனர். சித்திரங்கிற சொன்ன இடத்துல நான் ஒரு வட்டமும் ஒரு கோடம் போட்டேன். டீச்சர் இது என்னன்னு என்ன கேட்க டீச்சர் இதுதான் எங்களுடைய எதிரி விமானம், நாங்கள் இதை தேடி இது வார நேரம் பார்த்து நாங்கள் ஓடி போய் பதுங்குழியை தேடி ஓடி போவோம், அதால் தான் நான் இதை கீர்னான்னு டீச்சருக்கு சொன்னேன். ஆனால் எங்களுக்கு விமானத்தை எங்களுக்கு வடிவாக்குற தெரியாது, பரல் கண்கள் மட்டும் நல்ல வடிவாக நாங்கள் கீறுவோம். ஏன்னுட்டா பரவாயில்ல எங்களோட இதில் எங்களுக்கு தெரியும், அதால் நான் அதை மட்டும் நாங்கள் நல்லா கீறுவோம். அந்த வெடிப்பினூடே எங்கள் மனம் ஏங்குகிறது. நான் விட்ட தவறுகளை தட்டி 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 பார்க்க முனைகிறேன். தாகத்தை தீர்க்கும் மலை மேகம் மாவீரரின் தியாக நினையாகும். மரணத்தில் பிறக்கின்ற மாவீரம், மரணத்தில் பிறக்கின்ற நான் ஆரம்ப பாடசாலை உடுவீர் மகளிர் வித்தியாசாலை கல்லூரியில் தான் படித்தேன். ஆண்டு 1 இருந்து ஆண்டு 5 வரையும் நான் மகளிர் கல்லூரியில் கேட்டுக்கொண்டேன். புலமை பரீட்சையில் நான் கட் அவுட் எனக்கு வந்து 151. அந்த 158ஓட உயர்தர மகளிர் வித்தியாலயம் வந்து யாழ்ப்பாணத்தில் பேர்மடி ஸ்கூல் மகளிர் லேடிஸ் காலேஜுக்கு நான் பேர்மடி ஸ்கூலுக்கு போனேன். 95ஆம் ஆண்டு பேர்மடி ஸ்கூலில் வந்து 96ஆம் ஆண்டு யுத்த பிரச்சனையால் நாங்கள் கிளிநொச்சிக்கு போனாங்க. கிளிநொச்சியில் நான் ஜோபுரம் மத்தியலூரில் படிச்சுட்டு OL டெஸ்ட் நான் இங்கே வந்து டிசம்பர் எடுத்தேன். நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து வடகாட்டில் இருந்து செஞ்சாலும் அங்கே இருந்து நாங்கள் இங்கே தான் வந்து படித்தது 7ஆம் ஆண்டில் இருந்து நான் OL வரையும் படித்தேன். OL டெஸ்ட் நான் இங்கே எடுக்கல, ஆனால் முன்னோடி எடுத்தேன். நான் போய் வேம்படி மகளிர் வித்தியாசாலையில் போய் எடுத்துனாங்க. அங்கே எடுத்து என் ஃபாஸ்ட்னு சொன்னதுக்கு பிறகு நான் இங்கே தான் AL தொடர்ந்தேன். அதுக்கும் OLக்கு முதலே நான் படத்துறைக்கு இயக்கத்துக்கண்டு காலடியை வைக்க விழுகிறேன். இயக்கத்துக்கு போய் படத்துறை பள்ளியில் மருத்துவ போராளியாக இணைய வச்சுட்டேன். இணைஞ்சதுக்கு பிறகு எனக்கு 11 உள்ளவாக நான் படிப்பை கல்வியை கற்றுக்கொண்டு வந்தேன். கல்வி கற்றுக்கொண்டு வரும்போது 99ஆம் ஆண்டு டிசம்பர் ஓயாதல 3க்குள்ள நான் சண்டைக்கு போய் வந்தேன். அதுக்குள்ள தான் OL டெஸ்ட்டும் எடுத்தேன். இணைய வச்சதேன் இணைஞ்சிட்டேன். இணைஞ்சதுக்கு பிறகு நான் ஓயாதல 3 யுத்த இதுக்குள்ளேயும் போய் வந்தது. அதுக்கு முதல் நான் பேர்மடி ஸ்கூலில் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டுது. OL எடுத்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு போடி முன்னோடியில் 80 எடுத்தேன். அதுக்கு பிறகு போடி போசி அதோட என்ன அதுக்கு பிறகு நான் மருத்துவ இதிலேருந்து ஓயாதல 3 99ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு நான் நெடுங்கணி இதுக்கு இந்த மருத்துவ இதோடையும் LMG இதோடையும் நான் இளமருதியக்க லோடராக அவனுக்கு நான் போனேன். அப்படி போய் கொண்டிருந்த போதும் எனக்கு இந்த இது ஒன்றும் இல்லாமல் நான் இந்த
இலக்கை அடைஞ்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதெல்லாம் முண்டில் கூடுதலாக எடுத்து பார்த்தா புது பிள்ளை நான் ட்ரைனிங் எடுத்து புது பிள்ளை. ஆனால் எல்லாரும் சொன்னவ புது பிள்ளைய கொண்டு போய் புது ஆக்களை கொண்டு போய், ஆனால் எங்களோட டீமில் பிரேமலா 2 எடுத்ததில் நானும் தான் போக்கி முனைக்க தெரியாமல் இருந்தேன். ஆனால் அந்த நேரம் எனக்கு நான் இதை நினச்சேன். அந்த படம் வெளிவிடப்பட்டு கிடக்குது. அது யாரெண்டாலும் பார்க்க தெரியும். கூடுதலாக நான் இந்த காலில் இருக்கீங்க நிதர்சனகாரோட என்ற முன்பு இதுகள் கூடுதலாக இருக்குது. ஏராமன் நடிகர் ஏராமையா அந்த இதில் நான் பிஞ்சு வேணாம் எல்லா கேட்கலாம் அப்படி அந்த இதெல்லாம் குறும்படங்களில் கூடுதலாக வந்திருக்கிறேன். எனது கணவனை 99ஆம் ஆண்டு மணல் ஆற்றில் காயப்பட்டிருக்கேங்க. நான் மருத்துவ ட்ரீட்மெண்ட் செய்ததுக்கு பிறகு அவர் போராளிகளை கடற்புலி போராளிகளை கூட்டி கொண்டு போகிறதற்காக வந்து போய் கொண்டிருந்தவர். அந்த நேரம் தான் எனக்கும் கணவனுக்கும் ஒரு காதல் ஒரு இது வந்தது. நான் 1990ஆம் ஆண்டு விடுதலை புலி அமைப்பில் இணைந்தேன். நான் பல போராட்டங்களில் ஈடுபட்டு விழுப்புணர்வு அடைந்திருந்தேன். பின்பு 2000ஆம் ஆண்டு பகுதியில் நான் மல்லாட்டு பகுதியில் தண்டக்காலத்தில் இருந்த பொழுது மருத்துவ போராளிகள் இருந்த யவதனிக்கும் எனக்கும் காதல் ஏற்பட்டதால் பின்பு விடுதலை புலி அமைப்பில் கேட்டிருந்த பொழுது அவர்கள் மரபு தெரிவித்தாக 2 வருடங்கள் பின்பு உங்களுக்கு திருமணம் செய்ததாக ஓமண்டார்கள். பின்பு நான் 2002ஆம் ஆண்டு எங்களுக்கு விடுதலை புலி அமைப்பின் மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. பின்பு நாங்கள் கிளிநொச்சி கனாம்பி அம்மன் அவர்களால் சைவ முறைப்படியில் திருமணம் செய்வதற்காக இந்த அம்மன் ஆசீர்வாதம் பற்றி நமது திருமணம் நடைபெற்றது. இங்கு இப்பொழுதும் இந்த அம்மன் அருளால் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு அம்மன் தான் எனக்கு துணை வருகிறார். அவற்றை விதால வீட்டுக்காரர் முறையில் எனக்கு மக்கள் இல்லாதபடியா இயக்கம் மூலமாக நாங்கள் புளிப்பெல்ல கட்டினதுக்கு பிறகு நான் அம்மன் கோயிலில் கனாம்பி அம்மன் கோயிலில் சைவ பண்போடு பொட்டை வச்சு நாங்கள் நல்லதாக வாழ்ந்து வந்தோம். This is Marissa Mude, where she finally settled down after getting married to Naganathan. It was their destiny that had taken them so far in this journey without getting separated. എൻ്റെ പേര് വൈത്തലിംഗം കണ്ണേശൻ. 2004ആം ആണ്ട് இந்த கிராமத்தை நான் குடியேறினது. அதில் நாங்கள் ஒரு 36 குடும்பம் தான் இது ஸ்டார்ட்டில் 2004ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணோம். என்ன இருக்கிறீங்க? கெம்ப செய்வேன்னு சொன்னால் தான் பேர் விளங்கும். ஆனால் வந்துட்டு இங்கே வந்தவ எங்களுக்கு யாருங்கிற அதுக்கு முதல்ல அறிமுகம் இல்லை. எங்களுக்கு காணி இல்லை, எங்களுக்கு காணி வேணும், நாங்கள் இங்கே இருக்கணும்னு கேட்டோன்னு நான் தான் காணி கொடுத்தேன். A lot of controversy of the Puttamathalan Earth Bund and the Nandi Katal Lagoon beyond it. These were decisive places in the lives of thousands of people, and few knew what lay beyond them. Let's take a deeper look into the history of this area. ஆமி வண்டுக்கங்கள் இருந்தவன் இங்கே இயக்கம் இருந்தது மக்களோட தான் இயக்கம் இருந்தது. லைட்டுகள் மைக்கெல்லாம் போட்டு ஆமி இருந்தது. நாங்கள் செட்டிலுக்குள்ளே இதுக்கு இருந்தாங்க. We live in a world where technologies grow fast and terrorism spills across borders. New applications and gadgets make our lives better and easier every day. Yet we find more people choose to kill themselves and kill others for their extremist beliefs. Some say the line separating a freedom fighter from a terrorist is indistinct. Some even argue that one man's terrorist can be another man's freedom fighter. However, would such an argument remain valid to an individual, a group, or even for a nation experiencing the horrors of terrorism? Our story revolves around an effort to clarify this dilemma. This story is not about an ordinary victim of terrorism, whose opinion about terrorism one might argue predictable and even biased. It's about an individual who is radicalized since childhood and trained to become a perceived freedom fighter for a group of people sharing the same ideology. This is a true story of the death and rebirth of a freedom fighter and a terrorist.
What you've just witnessed gives you a glimpse of what had happened during the final phase of the military operation that ultimately brought peace to Sri Lanka. The belligerents were the Sri Lankan Armed Forces and the Liberation Tigers of Tamil Eelam, commonly known as the Tamil Tigers. The hostilities between these two parties lasted for nearly 3 decades with a human toll of about 100,000 lives. Interestingly, it's only the final phase of this prolonged human suffering of a nation that has been brought under international scrutiny. This brings us back to our dilemma. Does the world have enough understanding of terrorism? More than those who really experienced it? Let's start with the facts at hand. The Sri Lankan Armed Forces claimed that it engaged in a humanitarian operation to rescue a large number of Sri Lankan citizens held hostage by a terrorist group. Statistics show that the forces actually freed nearly 300,000 civilians from the Tamil Tiger-held areas during the last couple of months of the operation. Moreover, Sri Lankan Armed Forces captured over 11,000 Tamil Tiger combatants, including some of their senior leaders and some 600 child soldiers. Sri Lankan forces had a battle-hardened infantry, highly trained special forces, heavy weapons, fighter jets, and effective naval power. Yet, it took 3 years for these forces to clear a relatively small land area, largely covered with jungles. The Tamil Tigers, on the other hand, was the world's only militant group with its own army, navy, and an air force. It was this organization that introduced the radicalization process, producing suicide terrorism to the world. It mastered macabre, the art with human bombs, with explosive-laden undergarments, vehicles, boats, and aircraft. Jane's Defensive Review in 2007 estimated the annual income of the organization to be approximately $300 million, making it the wealthiest militant group in the world, second only to the Revolutionary Armed Forces of Colombia. என் குடும்பத்தில் 3 பேர் இருந்தார்கள். அதில் என் தம்பி மாங்குள பகுதியில் இராணுவ மோதலில் வீரச்சாவடைந்தார். அவருக்கு வயசு 22. நாகதாசன். விடுதலை வைத்த பெயர் பூவழகன். எனது தங்கையின் பெயர் திருமலை அரசி. யாழ்ப்பாண பகுதி சாவச்சேரி பகுதியில் கொல்லப்பட்டு அவை வீரச்சாவடைந்து அதன் பெயர் திருமலை அரசி. வயசு 19. நானும் விடுதலை புலிகளுடன் 92ஆம் ஆண்டு புனேரி முகாம் தாக்குதலுக்கு சென்று அங்கு 1000 மேற்பட்ட இராணுவத்தினரும் கொல்லப்பட்டதோடு பெரும்பாலும் ஆயுதங்களுடன் கைப்பற்றியதோடு விடுதலை புலிகள் பகுதியில் 350 பேரை கொல்லப்பட்டனர். பின்பு 1995ஆம் ஆண்டு சூரியகர் ஒன்றில் நான் அந்த தாக்குதல் நடவடிக்கையில் பங்கு பெற்றினேன். அதிலும் பல இராணுவத்தை கொல்லப்பட்டு விடுதலை புலிகளும் கொல்லப்பட்டார்கள். பின்பு நாங்கள் அதை யாழ்ப்பாணத்தை விட்டுவிட்டு வன்னி பகுதியில் சென்றடைந்தோம். 96ஆம் ஆண்டு முல்லைத்தீவு பகுதியை இராணுவ முகாமை தாக்கி அதை 1000 மேற்பட்ட படையரை கொல்லப்பட்டதோடு 29 விடுதலை புலிகளும்